السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة. الله يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழுரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு 3 வகையான படித்தரங்களை கொடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் மூலம் கூறி காட்டுகின்றார். அதிலே ஒரு பருவம்தான் குழந்தை பருவம். குழந்தையாக இருக்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை இவைகள் பெற்றோர்களின் கணவனத்தின்பால் ஏற்கப்படுகின்றன. அடுத்த இரண்டாவதாக வாலிப பருவம். அந்த வாலிப பருவம் எப்பொழுது அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே ஒரு மனிதனை பலகீனமானவனாக படைக்குகின்றான், குழந்தையாக இருக்குகின்ற பொழுது அவனால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் அவனை படைத்து அதற்கு பின்னால் சக்தியை கொடுக்குகின்றான். வாலிப பருவம் வருகின்றது. அந்த வாலிப பருவத்திலே அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அந்த துணிவு அவனுடைய உள்ளத்தில் வருகின்ற அந்த சக்தியை அல்லாஹு தஆலா கொடுக்குகின்றான். மூன்றாவதாக அந்த சக்திக்கு பின்னால் மறுபடியும் அவனை பலகீனமானவனாக ஆக்குகின்றான். அதுதான் வயோதிகத்தை அவனுக்கு கொடுக்குகின்றான். வயதாகிவிட்டால் ஒரு மனிதனால் ஒரு சாதாரண அளவிற்கு ஒரு வாலிபன் இருந்த சக்தியை போன்று வயோதிகத்திலே இருக்க முடியாதல்லவா? அதைத்தான் இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றான். இதிலே
உங்களுக்கு முக்கியமான பருவம் என்பது வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா 2 மனிதர்கள், 2 நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வாலிப பருவத்தில் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் இந்த வாரத்திலே நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகின்றோம். பொதுவாக அத்தனை மனிதர்களும் கேட்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? நீ வாலிபனாகிவிட்டாய், வாலிபனாக பிறகு நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்பதுண்டு. அதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வாலிப பருவத்திலே இருக்குகின்ற பொழுது, வாலிப பருவம் என்பதாக ஹதீஸிலே கூறுகின்றார்கள், ஒவ்வொரு சஹாபிக்கும் 13 வயது 15 வயது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்படி வருகின்ற போது அவன் வாலிப பருவத்தை அடைகின்றான். வாலிப பருவத்தை அடைந்து அவன் இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாம் அதிகமாக பரவ வேண்டும் என்பதற்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நம்மால் அவர்களுடைய அந்த சர்வைகளை படிக்குகின்ற பொழுது விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முதலில் நம்மிடத்தில் அங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? நீ வாழக்கூடிய காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். அதற்கு பிறகு உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவு செய்தாய்? உன்னுடைய வாலிப பருவத்தை நீ அடைந்தாய், அந்த வாலிப பருவத்திலே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா அன்றைய நாளில் கேள்வியாக கேட்பான். அடுத்து 3வது கேள்வியாக, பொருளை நீ எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவு செய்தாய்? ஒரு சம்பாதிப்பது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை, அதை விட்டு எப்படி நீ செலவு செய்தாய் என்பதையாகவும் அல்லாஹ் கேட்பான். 4வதாக, நீ கல்வி கற்றாய், அந்த கல்வி கற்றதின்படி அமல் செய்தாயா என்பதையும் அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த 4 கேள்விகள், அந்த 4 கேள்விகளிலே முக்கியமான கேள்வி என்பது நீ வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய். இன்றைய காலத்தில் வாலிபர்கள், வாலிப பெண்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்பதை நாம் இன்றளவில் ஒவ்வொரு முகநூல்கள் மூலமாக சந்திக்க நேரிடுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை முகலின் மூலமாக சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை இன்றளவில் நாம் அதிகமாக பார்க்குகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாலிபம் இருக்குகின்றதே, அந்த வாலிபத்தில் நீ நல்ல விஷயங்களை உன்னுடைய உள்ளத்திலே ஆக்கிக் கொள்வாயானால், உன்னுடைய மரணம் வருகின்ற வரை அந்த வாலிப பருவத்தில் நன்மையான விஷயங்களை அடைந்து கொண்டாய் அல்லவா, அது உனக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். பொதுவாக நாம் சொல்வோமேயானால் இன்றைய காலத்தில் வாலிப பருவம் என்பது ஒரு பைத்தியம் போன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிக்காட்டினார்கள், வாலிபம் என்பது ஒரு வகையான பைத்தியம். ஒரு சிலருக்கு வாலிப வயது வந்தவுடனே பெண்ணின் மீது ஆசை கொள்வான், அது அவன் அதன் மீது கொள்ளக்கூடிய ஒரு பைத்தியம். ஒரு சிலர்கள் பணத்தின் மீது ஆசை கொள்வார்கள், அந்த பணத்தின் மீது கொள்ளக்கூடிய ஆசை இருக்குகின்றதே, அது ஒரு வகையான பைத்தியம் என்பதாக கூறலாம். ஒரு சிலர்கள் ஆடைகளின் மீது பைத்தியம் கொள்வார்கள், நான் அப்படி ஆடை அணிய வேண்டும், இப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதாக ஒரு சிலர்கள் எண்ணுவதுண்டு. அது அவர்களுக்குண்டான பைத்தியம். ஒரு சிலர்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப், ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மால் இயன்றவரை பரப்ப வேண்டும் என்று நினைப்பார்கள். அது ஒரு அவைகள் மூலமான உண்டான ஒரு பைத்தியம். 4வதாக, ஒரு சில மனிதர்களுக்கு நான் வாகனத்திலே நல்ல தரமான ஒரு
பைக்கை வாங்க வேண்டும், நல்ல ஒரு தரமான ஒரு காரை நாம் ஓட்ட வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். இது ஒரு சிலர்கள் கொள்ளக்கூடிய பைத்தியம். இப்படி இன்னும் எடுத்துக்கொள்வோமேயானால் வாலிபர்கள், வாலிப பெண்கள் அதிகமாக மூழ்கக்கூடிய அந்த முகநூல்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு பைத்தியம். இப்படி ஒவ்வொரு வகையாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதுவெல்லாம் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு போதை என்பதை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இன்றைய காலத்தில் குழந்தைகளை நாம் பெருக்குகின்றோம், அதை வளர்க்குகின்றோம். ஒரு சில பருவங்கள் வருகின்ற பொழுது உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் நாம் செல்போன் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த செல்போனை அந்த குழந்தைகளிடத்தில் கொடுத்து விடுகின்றோம். ஏனென்றால் அவர்களிடத்தில் கேட்குகின்ற பொழுது என்னுடைய குழந்தை இந்த படத்தை பார்க்குகின்ற பொழுது அல்லது இந்த வீடியோவை பார்க்குகின்ற பொழுது அமைதியாக இருக்குகின்றது, நாங்கள் எங்கள் வேலைகளை நாங்கள் செய்து கொள்கின்றோம் என்பதாக கூறக்கூடிய பல பெண்மணிகளை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பிற்காலத்தில் அந்த பெண்மணிகள் அறிந்து கொள்கின்றார்கள். நான் என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த செல்போனை கொடுத்ததினால்தான் என்னுடைய குழந்தையினுடைய விளைவு இந்த அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை இன்றைய ஒவ்வொரு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் செய்தியாக நம்மால் காண முடிகின்றது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஆந்திரா மாநிலத்தில் ஒரு 12 வயதுடைய ஆண்மகன் அவனிடத்தில் சிறுபிராயத்திலிருந்து செல்போனை கொடுத்ததின் காரணமாக அவன் செல்போன் இல்லாவிட்டாலும் செல்போனில் விளையாடுவதை போன்று அவனுடைய கைகளை ஆட்டிக்கொண்டே அவனுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது என்பதாக அன்றைய மருத்துவர்கள் கூறி காட்டினார்கள். இதுவெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்றால், இன்றைய உலகத்தில் மக்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த முகநூல் கல்வியினுடைய மோகம் எந்த அளவிற்கு அவர்களை தள்ளி இருக்குகின்றது. அதன் மூலமாக நம்மை மட்டும் பாதிக்காமல் நம்முடைய குழந்தைகளையும் எத்தனை பேர்களை பாதிக்குகின்றது என்பதை இன்றைய காலத்தில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வாலிபரை பற்றி அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாலிப பருவத்திலே அவர்கள் நம்ரூத் அரசனுக்கே அவர்கள் இது நீங்கள் வணங்கக்கூடிய வணக்கம் இருக்குகின்றதே அது உண்மையான வணக்கம் அல்ல, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் உண்மையல்ல என்பதை உணர்த்திய வாலிபர் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எப்படி என்றால் 20 வயது பருவமுடைய வாலிபர். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இணை வைப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் அவர்கள் குழந்தையாக பிறக்குகின்றார்கள். அந்த இணை வைப்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்க்கையை வாழுகின்றார்கள். வாழ்ந்தாலும் இறுதியில் அவர்கள் அந்த வாலிப பருவத்தில் இது நமக்கு எது கடவுள், நாம் எதை வணங்க வேண்டும் என்பதாக அவர்கள் ஆராய்கின்றார்கள். ஆராய்ந்து இறுதியில் அல்லாஹ் ஒருவன், அவன்தான் நம்மை படைத்தான் என்பதை அவர்கள் விளங்கி தன்னுடைய சமூகத்தார்களுக்கும் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் எடுத்துரைத்ததாக வரலாறு குறிக்காட்டது. அந்த 20 வயதில் அந்த சிலைகளை உடைத்தார்கள். உடைத்தெறிந்தாலும் நாம் உடைத்ததாக தெரியக்கூடாது என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பெரிய சிலையிலே தன்னுடைய கோடாரியை வைத்தார்கள். மற்றவர்களெல்லாம் அவர்கள் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வந்து பார்க்குகின்ற பொழுது தாங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் காணுகின்ற பொழுது இதை யார் செய்திருப்பார் என்பதாக அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்பொழுது அவை எம்மிடத்திலே ஆரம்பத்திலிருந்து இந்த வணக்கம் தவறான வணக்கம், இவைகளை நாம் வணங்கக்கூடாது என்று போதிக்கக்கூடிய ஒரே இளைஞர் இப்ராஹிம் தான்.
அவர்தான் உடைத்திருக்கக்கூடும், அவரை அழைத்து கேளுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அழைக்குகின்றார்கள், கேட்குகின்றார்கள். அதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்குகின்றார்கள், யாரிடத்திலே அந்த கோடாரி இருக்குகின்றதோ அவரிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது அது சிலை, அது எப்படி பேசும் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி இது பற்றி உண்டான அந்த வரலாறை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக அதிகமாக நமக்கு கூறி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த இஸ்லாம் வரவேற்குகின்றது. இப்படித்தான் இந்த இஸ்லாம் வளருவதற்கு உறுதுணையாக உக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் ஒவ்வொரு இளைஞனையும் பார்த்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மார்க்க வழியின் பிரகாரம் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சரித்திரத்தின் மூலமாக நம்மை விளங்க வைக்கின்றது. மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய வாலிப பருவத்திலே அவர்கள் நினைத்தால் அந்த தவறை செய்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்திலே நான் இந்த பெண் அழைக்கக்கூடிய அந்த தவறுக்கு இணங்கிவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆவாக கேட்டுப்பட்டார்கள். அதனால் அவர்கள் அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டதின் காரணமாக, அல்லாஹுடைய அந்த சொல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக இறுதியிலே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அரச வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தான் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே வரலாறு கூறி காட்டுகின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கொள்வோமேயானால் வாலிப பருவம் இருக்குகின்றதே அது முக்கியமான பருவம். இதை கூட இன்றைய புத்தகத்திலே எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவர் கூறுகின்றார், வாலிப பருவம் ஒரு மனிதனிடத்திலே சரியாக அமையவில்லை என்றால் அவன் குழந்தையாக இருந்தாலும் சரி, வயோதிகத்திலே இருந்தாலும் சரி, அது அவனுக்கு பயனளிக்காமலே சென்றுவிடும். அவன் வாழ்க்கை முழுவதும் அவனுடைய வாழ்க்கைக்கு எதிராகவே அமையும் என்பதை அவருடைய புத்தகத்திலே எழுதக்கூடிய செய்தியை நம்மால் காண முடிகின்றது. அவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொண்டதினால் அந்த பெண்மணி கூறினாள், நீ என்னுடன் ஆசைக்கு இணங்கிறீர்களேயானால் உனக்கு அரச வாழ்க்கை கிடைக்கும், இல்லை என்றால் நீ சிறைக்கு தள்ளப்படுவாய் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரித்தார்கள். அப்பொழுது நான் இந்த தவறுகள் செய்வதை விட சிறையில் இருப்பதே எனக்கு மேல் என்பதை அவர்கள் உணர்த்தி காட்டி அவர்கள் சிறையிலே 12 ஆண்டுகள் இருந்ததாக வரலாறு கூறி காட்டுகின்றோம். அந்த 12 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அரசவைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அவருக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுக்குகின்றான். அவருக்கு அதோடு மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவினுடைய விளக்கத்தையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்குகின்றான். இது எவ்வளவு பெரிய விஷயத்தினால் கிடைக்கப்பட்டது என்பதை, இப்படித்தான் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா இப்படி வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களேயானால் அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் அது அவர்களுக்கு புரோஜனமாகவும் இருக்கும் என்பதை இது போன்ற விஷயங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தல்ஹத் இப்னு அல் ஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சஅத் இப்னு அபி வக்காஸ் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் இளைஞர்கள். இவர்கள் அந்த அபு தாலிப் எனக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். சிறைபிடிக்குகின்ற பொழுது அந்த நேரத்திலே அவர்களுக்கு பசியும் எடுக்குகின்றது, தாகமும் எடுக்குகின்றது. இவைகளை எல்லாம் அவர்கள் பொறுத்து கொண்டு தன்னுடைய வயிற்றை எந்த அளவிற்கு அவர்கள் பசியோடு இருந்திருப்பார்கள் என்பதை நம்மால் உணரிக்கொள்ள முடிகின்றது. அந்த அளவிற்கு இருந்தாலும் நாங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டோம், இந்த இஸ்லாம் எங்களுக்கு
மிகப்பெரிய ஒரு அற்புதமாக பொக்கிஷமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக அந்த பள்ளத்தாக்கில் கைது செய்யப்பட்டு அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் ஈமானை இழக்கவில்லை, இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் தன்னை ஒதுக்கிக் கொள்ளவில்லை. இவைகள் எங்களுக்கு எப்படி முக்கியம் என்பதை அந்த நேரத்திலே உணர்த்தி காட்டினார்கள். பிறகு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவர்களுடைய அந்த வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னுடைய முன்னிலையை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார்கள். இஸ்லாத்திற்கு ஒரு ஆபத்தா அல்லது இஸ்லாமியர்களை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்களா அல்லது இஸ்லாமியர்களுக்கு ஒருவர்கள் சோதனை கொடுக்குகின்றார்களா, அந்த இடத்திலெல்லாம் இவர்கள் தீவிரமாக செயல்பட்ட இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே கண்ணியப்படுத்தினார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு இளைஞருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது, இப்படித்தான் இன்றைய இளைஞர்களும் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயானிலும் எடுத்துரைக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைய இளைஞர்கள், இன்றைய ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தான் நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் நேர்வழிபட்டு விட்டால் அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் சரியாக வழிநடத்துவார்கள். அவர்களுடைய குடும்பமும் வெற்றியான குடும்பமாக அது ஆகும் என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டியது இன்றைய காலத்தின் கால கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடியவர்களும் இளைஞர்களிடத்தில் நற்போதனைகளை கேட்பதற்கு அவர்களை முன்னிறுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி இளைஞ பருவத்திலே நபிமார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்ற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மை வாழும்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.